அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியுடன் நடந்த அந்த பாமக நிர்வாகிய சந்திப்பு தான். ஆமா. ஏன்னா நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த நீங்களாச்சும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் பத்தி பேசுனீங்க. ஆ. நான் அந்த வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலே பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலே வந்து அன்புமணி ராமதாஸுக்கான இந்த பதவி முடிகிற காலத்துல அவர் மீண்டும் எம்பியா வரணும் அப்படின்னா அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? ஏன்னா போன வாட்டியே வந்து 2019 வந்து அதிமுக ஆதரவோட தான் அன்புமணி எம்பி ஆனார். இப்ப அதே ஆதரவு மீண்டும் கிடைக்குமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். ஏன்னா ரெண்டு கட்சிகளும் கூட்டணி உடைச்சிட்டாங்க. இப்ப மீண்டும் வந்து அந்த கூட்டணியை ஒட்ட வைக்கிறதுக்காக பாமக நிர்வாகி எடப்பாடி பார்த்து பேசினாரா அப்படின்ற கேள்வி எழுதிருக்கு. ஒருவேளை வந்து பாமக நிர்வாகிக்கு ஏற்ற மாதிரி அதிமுக கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாஜகக்குள்ளேயே கூட்டணி வந்த மாதிரி ஆயிரும் அதிமுகவுக்கு. சோ அதனால அதிமுக நிலைப்பாடு இதுல எப்படி இருக்க போகுது, இந்த சந்திப்புக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. ஆமா, அது நீங்க பாதி தான் படிச்சிருக்கீங்க, மீதி நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னு தான் விட்டுருந்தாங்க. பிப்ரவரி 16 இதுல வந்து பாமகவுடைய கௌரவ தலைவரா இருக்கக்கூடிய ஜி.கே. மணி சேலத்துல பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. சேலம் போனவர் எடப்பாடியை சந்திக்காம வந்தாதான் அது செய்தி. சேலத்துக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, சிலுவம்பாளையம், அதாவது மறுநாள் சிலுவம்பாளையம் எடப்பாடி வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காரு. அவரை சந்திச்சு ஒரு 30 நிமிடங்கள் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசினதா சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் கூட்டணி விட்டு விலகினாங்க, அதுக்கப்புறம் அப்படியே இருக்குல்ல. என்ன இருந்தாலும் இப்ப ஒரு 6 வருஷமா இப்ப ஜூலை மாசத்தோட நீங்க சொன்ன மாதிரி அன்புமணிக்கு பதவி முடியுது. இந்த இது வந்து யாரால கிடைச்சிச்சுன்னா அதிமுகவினுடைய கூட்டணி இருந்ததுனாலையும் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவாளர் தான் அவர் எம்பியா இருந்துட்டு வர்றாரு. கூட்டணி பிரிஞ்சதுனால இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, டெல்லியில போயிட்டு நம்ம எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணுவோம், ராஜ்யசபா எம்பிக்கு பாஜக மூலமா ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அன்புமணி தான் பாஜகவோட நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. ஆனா எந்த முயற்சியுமே கை கொடுக்கல. அதனால வேற வழியே இல்லாம அப்புறம் நம்ம அங்க போய்கிட்டு மறுபடியும் எடப்பாடி கிட்டே வந்துடலாங்கிற அடிப்படையில எடப்பாடி கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. நீங்க அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுங்க, அதற்கு கைமாறா சின்னவர் சொல்லி அனுப்புனாரு, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்க கூட கூட்டணி அமைப்பதாகவும் அதுவும் இல்லாம உங்களுக்கு கம்மியான தொகுதியில் நாங்க போட்டிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறதா தகவல். இது என்னன்னா, எடப்பாடி ஏற்கனவே பிரஷர்ல இருக்காரு. ஏற்கனவே 2 எம்பி சீட்டு வச்சிருக்கேன், அதுல ஒண்ணு பிரேமலதா அம்மா கேட்டுட்டு இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்புதிக்கிட்டு இருக்கு. இல்ல நீங்க வேறயா, சரி பரவாயில்ல வாங்க வண்டியில ஏறிங்க, நான் வேற வேலூர் மாநாட்டை சொல்லியிருக்கேன், கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தாலும் நான் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கலன்னா என் தலைமைக்கே பிரச்சனை தான்ங்கிற அடிப்படையில கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.